சண்டாளர்கள் நயவந்தர்கள் என்னை கொண்டு தூக்கி வீசின இடத்துல என்னை கடவுளை போல காப்பாத்துனீங்க. அம்மா என்னை காப்பாத்துனது மட்டும் போதாது, என் வயித்துல எனக்குன்னு ஒரு ஜீவன் இருக்குதுமா. எனக்கு பிள்ளை வலி எடுத்துருச்சுமா. எனக்கு இடுப்பு வலியில தாங்க முடியல. எனக்கு குழந்தை பிறக்கிற மாதிரி இருக்குதுமா. எனக்கு அடி வயிறெல்லாம் வலிக்குதம்மா, இடுப்பு எலும்புல வலிக்குது அப்பா. ஐயோ அப்பா, அடி முண்டை பிள்ளை பார்க்க வந்தவ ஏதோ தரைய போதுமா. ஐயோ பாட்டி, ஐயோ பாட்டி, நான் முன்ன புண்ண பிள்ளை பெத்தது இல்ல. நீ பெத்து காட்டு, நான் அப்புறம் நான் பிள்ளை பெக்கிறேன். ஐயோ பாட்டி, எனக்கு இடுப்புலி தாங்க முடியல, என்னால முடியல. ஐயோ முடியல. ஐயோ 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 ஐயோ. குழந்தைய அழுவாத காக்கணும். ஆமா அந்த குழந்தைக்கு தொண்டை கட்டி என்ன புண்ண கட்டி குழந்தை பார்த்தால் மணி போல பண்ணுது. அப்படி என்று குழந்தைக்கு சிகாமணி என்று பெயர் வைத்து அந்த குழந்தைய இந்த தெய்வபத்தினியாகப்பட்டவ பிள்ளைய பாடலோடு விளையாடு அனுப்பணும்னு மகனாகப்பட்ட சிகாமணி அழைக்க சிகாமணி
எத்தனை மணிக்கு உன்னை வர சொன்னதா இப்ப எத்தனை மணிக்கு நீ வந்திருக்கணும் காவலன் சீராக நின்றிருக்கும் தெய்வச்சபை ஆனா அப்படி இந்த அப்பவர்களும் அருபெரும் தாய்மார்களும் சபா சபா பேதம் என்று சொல்ல மாட்டேன் கணம் குணதலவான்கள் யாவற்று பேரும் மாபெரும் சொல்லம் வந்திருக்கா சொல்லலாம் மாணிக்க கல்லாகாது சொல்லலாம் அரிச்சந்திர சொல்லாகாது பிற வள்ளிகுரு சுகாமணிகள் அதாவது காராள வம்சத்தில் கவுண்டமார்கள் பத்திரகால வம்சத்தில் நாடார்மார்கள் செட்டியார்மார் தேவேந்திர குலமார்கள் ஆனால் நாயக்கமார்கள் ஆதி திராவிடர் அருந்ததி மக்கள் ஓர் இனமாக தரம் இருக்கா குடியிருக்கும் சகோதரனுக்கு நமது ஸ்ரீ ஓம் சக்தி பச்சையம்ம நாடக கலைக்குழுவின் சார்பாக என் முதல் உலக புகழ் பெற்ற இந்த பச்சையம்மன் ஆலயத்திற்காக பச்சையம்மன் கோயிலை சேர்ந்த பங்கும் பங்காளியாக விளங்கப்பட்ட கோவிலங்காடு மூர்த்தி ஐயா அவர்கள் இதோ இந்த அம்மனுக்காக மாதம் ஒரு முறை கலை என்று சொல்லக்கூடிய இந்த கலையை அம்பாளுக்கு முன்னால் நடத்த வேண்டும் என்ற மனதிலே ஏற்பட்ட அறிகுறி ஆசையினால் இது 45வது மாதம் 45 மாதமா இந்த நாடகத்தை அதாவது அழைக்கக்கூடியவரும் வருகிறார் அழைக்காமலும் வருகிறார் இதெல்லாம் அவருடைய கிருபகராட்சங்கள் அதனால பச்சையம்மன் கிருபையால 45 மாதங்களாக இங்க நாடகம் நடந்து கொண்டிருக்கிறது இந்த 45 மாதங்களாக தாய்மார்களும் பெரியோர்களும் ரசிகர்களும் நம்ம அள்ளி கொடுத்து ஆதரித்துக் கொண்டிருக்கோம் இந்த ஆலயத்திற்காக இந்த பச்சாய்க்காக அவங்க நாடகத்தை நடத்தினாலும் ஆனா இதோ வர்றாங்க அவங்க போற செலவு ஒரு வெத்தலைப்பாக்கு செலவு போற வழியில ஏதோ ஒரு நாய் சேட்டை பண்ணிவிட்டு போட்டோம் நாய் சாட்டை என்ன நாய் சாட்டை அடவு நாய் சன நாய் நாஸ்டா சரி இட்லி சாப்பிட்டு போட்டோம் அரை கட்டிங் சாப்பிடல பண்ணுவாங்க யாருக்கும் இல்லையா அப்புறம் நேத்து குடிச்ச ஒன்ன புண்டா அதனால 50 ரூபாய் 100 ரூபாய் 500 ரூபாய் அதாவது கொடுத்தா குறையாது என்னைக்குமே இறைக்கிற கிணறு தான் ஊரும் கிடத்தனே கிடந்ததுன்னா அது அப்படியே போயிடும் அதனால கொடுத்தா குறையாது அதாவது உலக புகழ் பெற்ற பெரிய சொல்லுவாங்க கோழிக்கால சிலையை கட்டினா குப்பையை தான் கிளறும் கிழங்கால சிலையை கட்டினா உலகத்தையே ஆமா இன்னமும் பச்சா கோயில்ல வருகின்ற ரசிகர்கள் அனைவரும் அவர் கையில் உள்ள காணிக்கையை கொடுத்து நாடகார வழி அனுப்பி வைக்கிறாங்க நிறைய புகழ் பேசி கொண்டிருக்காங்க அதனால அதாவது பெற்ற பிள்ளைக்கு உற்ற பிள்ளையாக ஒரு தாய்க்கு தாயாக சகோதரிக்கு சகோதரராக பாசத்திற்குரிய தாய்மார்களும் பெரியவர்களும் நண்பர்களும் தோழர்களும் இங்க வருகை தந்து அதாவது இவ்வளவு பெரிய பலி இந்த பலியில சிக்கி நான் படுற பாடு இப்படிப்பட்ட பலியிலையும் உட்கார்ந்து ரசித்துக் கொண்டு நாடகத்தை பார்த்து கொண்டு நமக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய இந்த ரசிக மக்களை கனவிலும் மறவே முடியாது அம்பாளுடைய அருள் பெற்று நோயற்ற வாழ்வு குறையற்ற செல்வம் நோய் நொடி இல்லாமல் நெடுமுடி வாழணும் ஒரு காணி கொடுக்க மறுகாணி மலை போல நடந்து அவரவருடைய காணிக்கையை 50 100 500 கொடுத்து உற்ற பிள்ளைக்கு பெற்ற பிள்ளையாக அங்கீகரித்து ஆதரிக்கக்கூடிய ரசிக பெருமக்கள் அனைவரும் எங்களுடைய பச்சையம்மன் நாடக கலைக்குழுவின் சார்பாக நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வம் சென்ற விடமெல்லாம் சிறப்போங்கி
கொடுத்த காணிக்கை 50 ரூபாய். ஆமா. அவர் மட்டுமல்ல, நம்ம அழகுசாமி என்று சொல்லக்கூடிய அருமை நண்பர் என்னைக்கு வந்தாலும் சரி நம்ம மீது ஒரு உயிரும் பாசமா பற்றுதலாக நமக்கு அள்ளி கொடுத்தார் காணிக்கை. இன்னும் அருமை நண்பர்கள் அவரவர் சொத்தில இருந்து கொடுத்த காணிக்கை. ஒரு காணி கொடுத்த மறுகாணி மலை போல் வளர்ந்து இந்த பச்சைமன் ஆலயம் வந்தது போல பொன் உயிர குடி உயிர பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி 100 ஆண்டு நீடூழி வாழ வேண்டும் என்ற சரி. அப்படி இருந்தாலும் என் பெயர் என்ன? என் பெயர் சிகாமணி. அப்புறம் என் பெயர் சிகாமணியாக இருந்தாலும் எங்க அம்மா யார் தெரியுமா? அம்மா தெய்வ பத்தினி. ஓ, தெய்வ பத்தினி. ஆமா. என் பெயர் என் அம்மா அதெல்லாம் சொல்லல. சரி சரி. என் அம்மா தெய்வ பத்தினி. தெய்வ பத்தினி. ஆமா. சரி சரி. தெய்வ பத்தினுடைய மகன் என் பெயர் சிகாமணி. ஓ, சிகாமணி. ஆமா. சரி சரி. என் அம்மாவே பார்க்கணும். போலாமா? ஒரு பக்தன் ஆண்டவன் திருவடியை பணிவது போல் பன்னீரால் பாதத்தை கழுவி பத்தாடையால் உங்கள் திருவடியை துடைத்து மல்லிகை முல்லிகை பாரிசாதம் செவ்வகம் என்று சொல்லப்பட்ட பாதநாதி புத்தரை கொண்டு வந்து உங்கள் பாதத்தில் கொட்டி குவித்து அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் ஆலயம் சென்று சொல்லுவது சாதகம் அன்றோ என்று அடியே தங்கள் திருவடிக்கு அநேகம் நல்லா இருக்காமி நீயும். அது ஊம்பிளையா? மை சன். ஊம்பிளையா? நீ பள்ளிக்கூடம் போனியா இல்லையா? பள்ளிக்கூடம் போயிருந்தா திருத்தமான வார்த்தை பேசுவேன். நீ படிக்காத ஒரு பைத்தியக்கார முட்டாளு இல்லையா? பிள்ளையா?
உன்னோட பிள்ளையா? அப்படி கேட்கணும். சரி சரி. படிக்காதவன் அறிவில்லாதவன் தான் இப்படிப்பட்ட வார்த்தையை எப்படி ஊம்புலியானா? உன்னோட பிள்ளையா? ஏமா உன்னோட பிள்ளையா? ஏப்பா என்னங்க ஊம்புலியா புளியாடிட்டே வந்து கண்ணே, அம்மா தாயனுடைய பாதத்தை பணிந்தபடியால் நீ எப்படியெல்லாம் இருக்கணும் தெரியுமா? எப்படி அம்மா? மகனே, மகன் பாதமாடி. தாயனுடைய பாதத்தை பணிந்தபடியால் என்றென்று சுக சேமத்தோடு எந்த ஒரு நோய் நொடி இல்லாம இந்த தாயாருடைய நீ எப்பொழுது நீண்ட ஆயுள்கால வாழணும்பா. அன்னையன் வாக்கு ஆண்டவன் வாக்கு போலாகட்டும். ஆமாப்பா கண்ணே. நானே ம். விளையாட போயிட்டு வரட்டுமா? கண்ணே, விளையாட போகிறியா? கண்ணே, விளையாட போவதா இருந்தால் பார்த்து பதனமா போகணும். டேய், டேய். ஆமா. விளையாட போனோமா? எங்க அம்மா சொல்லிட்டு வரேன். அப்புறம் நம்ம தனியா போய் பேசிக்கலாம். சரியா? என்னடா என்னென்னமா பண்ற? கண்ணே, போற இடத்துல கெட்ட பசங்க இருப்பாங்க, அவங்களோட சேர்ந்து கெட்ட பழக்கம் பழக கூடாதுப்பா. பத்திரமா போயிட்டு வரணும். பார்த்து போயிட்டு வாப்பா, பத்திரமா போயிட்டு வா. என்ன விளையாட்டு விளையாடு? சப்பலாம் குடுக்குற விளையாடலாமா? அதெல்லாம் கொடுக்க முடியாது. அடிச்சு விடுவேன். என்ன அது? என்ன சொன்னா? இல்ல. கபடி. அடா. கபடி கபடி. அதை விட்டுச்சு நீங்க மண்ணை கூட்டுவீங்களா? மண்ணை கூட்டுறோன்னே நான் ஒண்ணு கொண்டாந்து பெனச்சிட்டு விளாடலாம். கண்ணூர் உட்காந்துட்டு பொம்பளை ஆம்பளை எல்லாம் வட 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 விளையாடி